வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர் வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசு போய் பார்த்தா தான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல. விசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை
ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு அல்லது போதைப்பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே கிடையாது. அது போல ஏதேனும் ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை கட் பண்ணிடுங்க. 1930 அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க உடனடியாக புகார் பண்ணலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம்பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் யூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார்.
காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.